பனானா கேக் செய்கிறதுக்கு நல்ல பழுத்த வாழைப்பழம் 4, ஒரு எக்கு. வெஜிடேரியன் அப்படின்னா எக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம். 1 கப் கோதுமை மாவு. நான் எப்பொழுதுமே கோதுமை மாவில் தான் கேக் செய்வேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா 1/2 கப் சர்க்கரை, 1/4 கப் எண்ணெய் அல்லது வெண்ணெய் எடுத்துக்கலாம். என்கிட்ட எண்ணெய் தான் இருந்துச்சு. கொஞ்சம் பேக்கிங் சோடா, கொஞ்சம் பேக்கிங் பவுடர், வெனிலா எசன்ஸ். முட்டை ஆட் பண்ணுறதுனால வெனிலா எசன்ஸ், உப்பு, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். இந்த நல்ல பழுத்த பழத்தை எல்லாத்தையும் வந்து நல்லா மசிச்சுக்கணும். இது மாதிரி ஒரு ஃபோர்க்கு ஸ்பூன் வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப மசிக்க தேவையில்லை, கொஞ்சம் திரியாக இருந்தால் தான் அது இடையில கேக் இடையில நல்லாயிருக்கும். இது நல்லா மசிச்சு எடுத்ததுக்கப்புறம் இதில் ஒரு எக்கு ஆட் பண்ணலாம். எக்கு வேணாம் அப்படின்னா எக் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா எக்கு ஆட் பண்ணுறது வந்து கொஞ்சம் சாஃப்ட்னஸாக இருக்கும் கேக்கு, அதனால தான் கொஞ்சம் மிருதுவாக இருக்கும். அதுக்காக தான் நல்லா இந்த வாழைப்பழத்தை கூட எக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இங்கே பாருங்கள், இப்படி வரும், ஒரு தண்ணி பதத்துக்கு வந்துடும். அதுவே எக்கு மிக்ஸ் பண்ணணும். இதில் இப்போது 1/4 கப் எண்ணெய், வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட எண்ணெய் தான் இருந்துச்சு, ஸோ அதனால் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் இதில் நம்மளோட நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணணும். நான் நாட்டு சர்க்கரை தான் எப்பொழுதுமே யூஸ் பண்ணுவேன், அதுதான் கொஞ்சம் உடம்புக்கு ஹெல்த்தின்றதுனால. இது நாட்டு சர்க்கரையை மிக்ஸ் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் நல்ல லிக்விட் பதத்துக்கு வந்துடும். இப்போது கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ், வாசனைக்காக கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணணும். ஒரு 1/4 மூடி போதும். கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ், அப்புறம் கொஞ்சம் பேக்கிங் பவுடர் அண்டு பேக்கிங் சோடா, ரெண்டுமே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 சிட்டிகை உப்பு வந்து டேஸ்ட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி தரும், அதுக்காக தான் உப்பு ஆட் பண்ணுவாங்க. எப்பொழுதுமே ஸ்வீட் செய்யும் போது உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன்னா டேஸ்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி தரும் அப்படின்னு அம்மா சொல்லியிருக்காங்க. கொஞ்சமாக உப்பு, அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போது இந்த கேக் வந்து பழம் எப்போ வீட்டில் இருந்தாலும் உடனே நான் செஞ்சுருவேன். ரொம்ப ஹெல்த்தியானது, அதனால அதை எப்போதுமே செஞ்சுருவேன். அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்திங்கன்னா இந்த கோதுமை மாவை அதில் சலிச்சு போடணும். ஏன்னா உருண்டை கட்டியாக வந்துடும், அதனால கொஞ்சமாக இப்படி சலிச்சு போட்டு நல்லா கிண்டிடணும். மாவு வந்து கடைசியில் இப்படி வந்துடும் பாருங்கள், நல்லா கெட்டியாக இப்படி வந்துடும். இதை ஒரு இதில் அந்த கேக் பேஸில் மாற்றிக்கணும். இது எப்போவுமே கேக் பேஸில் வந்து மாவு வந்து அரட்டின் தான் இருக்கும். ஏன்னா வந்து கேக் நல்லா உப்பி வரும். ஸோ அதனால் சின்ன இது மாதிரி பேஸாக இருந்தாலும் அரட்டின் மட்டும்தான் மாவு வைக்கணும் எப்பொழுதுமே, என்ன கேக் செஞ்சாலும். இங்கே பாருங்கள், ஃபைனல் லுக் இதுதான். கேக் ரொம்ப நல்லா சாஃப்டாக நல்லா வந்துருந்தது. ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் கேக் செய்கிறது, பெரிய ப்ராசஸ் இல்லை. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சாஃப்டாக வந்தது. முட்டை வாசம் கொஞ்சம் கூட வராது, ஏன்னா அதில் நான் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருந்ததுனால. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.